இருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மீண்டும் தன் சவுக்கை வேகமாக சுழற்றி கொண்டு வரும் அண்ணன் திரு சவுக்கு சங்கர் அவர்களை பற்றியது. பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களை அந்த காலத்து ராஜாக்களுக்கு, அதாவது மன்னர்களுக்கு அறிவுரை சொல்லும் ராஜ குருக்களாகவே நான் பாவிக்கிறேன். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை ராஜாக்களுக்கு, அதாவது மன்னர்களுக்கு அறிவுரை தகுந்த நேரத்தில் ஆலோசனைகளை வழங்கி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வழி நடத்துவார்கள். அதே போல் அண்ணன் சவுக்கு அவர்கள் சிறையிலிருந்து வந்துவிட்டார். தான் சிறையிலிருந்து வெளியேற, அதாவது தான் சிறையிலிருந்து வெளிவர காரணமாயிருந்த எடப்பாடியார் அவர்களை கண்டிக்கிறார், மிகவும் கண்டிக்கிறார். கொத்து கொத்தாக அதிமுகவினர் அனைவரும் திமுகவுக்கு போயிடலாமா இல்லை தாவேக்காவுக்கு போயிடலாமான்னு என்னிடமே வந்து கலந்து ஆலோசிக்கிறார்கள் என்று மிகவும் வருத்தப்படுகிறார். கூண்டோடு அழிந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் அரவணைத்து செல்லும் குணம் இல்லாததனால் மட்டுமே இது நடக்கிறது என்று அவர் மிகவும் வருந்துகிறார். பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறார், அண்ணா நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கும்பொழுது எடப்பாடியார் அண்ணா தானே உங்களுக்கு உதவி செய்தார், நீங்கள் அவங்களுக்கு எதிராகவே இப்போ இப்படி செய்கிறீங்களே, அதாவது விமர்சனம் வைக்கிறீங்களேன்னு கேட்கும் பொழுது, என் வீட்டில் மழை ஜலம் ஊற்றும் பொழுது யாராக இருந்தாலும் கண்டிப்பாங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்து என் வீட்டில் இந்த மாதிரி கழிவு நீரெல்லாம் கொட்டி என் தாயாரை வந்து தனிமையாக இருக்கும்பொழுது நடந்த கொடுமையை அவர் எதிர்த்து என்னால் தான் அவருக்கு பேரும் புகழும் வந்தது, மக்கள் அதை விரும்பினார்கள் என்று கூறுகிறார். நான் எப்பொழுதுமே திமுகவையும் எதிர்த்து பேசியிருக்கிறேன், திமுகவை ஆதரிச்சிருக்கிறேன். அதிமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறேன், அதிமுகவை ஆதரிச்சிருக்கிறேன். எனக்கு அவர் ஆதரவாக இருந்த ஒரே காரணத்துக்காக அவரை நான் இப்பொழுது ஆதரிக்க முடியாது. ஏன் கண் முன்னாடியே அதிமுக அழிது, அதை என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்று ஆணித்தரமாக சொல்கிறார். ஒரு தலித்து திருமா அண்ணன் முதல்வராவதை தடுத்தவர் எடப்பாடியார் என்று தன்னுடைய சவுக்கை மிக வேகமாகவும் பலமாகவும் எடப்பாடியார் மீது வீசுகிறார். பத்திரிகையாளர் மாரிதாஸ் கைது பற்றி பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, அண்ணன் சவுக்கு அண்ணன் கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி 19(1)A மற்றும் 19(2) அது பேச்சு சுதந்திரம். ஒரு பேச்சு வந்து வரையறுக்கப்பட்ட பேச்சாக இருக்கணும். வரம்பு மீறி பேசுபவர்களை நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை எதிர்கொள்ள வைக்க வேண்டுமே தவிர கைது செய்யக்கூடாது என்பதை மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். விஜய் ஐயா பாசிச ஆட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறுகிறார். சரி, விஜய் ஐயா அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறார். அதில் ஒன்று, கரூரில் சென்று அந்த உயிரிழந்த குடும்பங்களின் உறவினர்களை பார்த்து ஆறுதல் சொல்லணும், அவர்கள் புகைப்படங்களுக்கு நீங்கள் மலரஞ்சலி செலுத்தணும்னு சொல்கிறாரு. மத்திய துறைகளில் கூட லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இதெல்லாம் இந்த முதல்வருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல்வருக்கு 1000 வேலைகள் இருக்கும். அதனால் அரசு அதிகாரிகளும் அவருக்கு சட்ட ஆலோசகராக இருப்பவர்களும் முதல்வரிடத்தில் அதை தெரியப்படுத்தணும்னு சொல்கிற சவுக்கு அண்ணா இதே வார்த்தையை இப்போ வந்து பாலிசாக சொல்கிறாரு இல்லையா. முன்னாள் முதல்வர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது, அவர் பொம்மை முதல்வர் என்று பெயரிட்டு குறிப்பிட்டார்ல. இதை போல் அவர் இரட்டைத்தன்மை இல்லாமல் தான் சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லி இது தப்பு இது கரெக்டு அப்படின்னு சொல்லின்னு இருக்கணும். எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர் செயல்படணும். அவருடைய சவுக்கு அநீதிக்கு எதிராக தன் சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் சுழன்று கொண்டிருக்கணும், பலமாக சுழன்று கொண்டிருக்கணும். இதன் மூலம் தான் சிறையில் இருக்கும்பொழுது உதவி செய்த எடப்பாடியார் அவர் தப்பு செய்தாலும் தப்பு தான், நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சவுக்கு அண்ணன் நிரூபிக்கிறார். சவுக்கு அவர்கள் பேச ஆரம்பித்தால் பாமரருக்கு நல்ல படிக்காதவன் அவனுக்கு கூட அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரியும். இப்படியாப்பட்ட சவுக்கு அண்ணன் திரும்பி வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அண்ணன் சவுக்கு அவர்கள் தன்னுடைய சவுக்கை அநீதிகளை நோக்கி பலமாக சுழற்றுவார் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.